மாஸ்டர் வீட்ல காட்டுறாங்க. மாஸ்டர் கூட 2 குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா? ஸ்பிரிட்ஸ். அவங்க 2 பேரும் வந்துட்டு தூங்க வச்சுட்ருப்பா இல்லையா? ஃபரான் கெம்ஜிராவ. அத காட்டிட்ருக்காங்க. இவங்க 2 குட்டி பசங்க அந்த டோர் வழியா எட்டி பார்த்துட்ருக்காங்க. எட்டி எட்டி பார்த்துட்டு குசு குசுன்னு பேசிட்ருக்காங்க. அப்புறம் ஜெட் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். மாஸ்டர் கையை பிடிச்சிட்டு கெம் தூங்கிட்டு இருக்கா இல்லையா? அதை வந்துட்டு ஜெட்டு பார்த்துடுறான். பார்த்துட்டு அவனுமே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே அந்த பிளேஸ்லேருந்து சைலண்டாக கிளம்பிட்டான். அப்புறம் அந்த வில்லு இருப்பாள்ல, அவளுமே மாட்டிக்கிட்ட. யார்கிட்டனா அந்த மலைகளுக்கெல்லாம் ராஜா கடவுள் அப்படின்னு சொன்ன இல்லையா அவங்கக்கிட்ட. அப்படின்னா இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீ தான் காரணமா? என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்க நீ? அப்போ அவளுமே சொல்கிறா, நான் இங்கே வந்திருக்கிறது என் சொந்த விஷயத்துக்காக. எந்த தப்பும் பண்ணலை. என்னது எந்த தப்புமே பண்ணலையா? அப்போ இங்கே நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த வில்லி வந்துட்டு அந்த கடவுளே அப்படியே வசியம் பண்ண பார்க்குறா. ஆனால் அது முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க வந்து டக்குன்னு இவளை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அவள் அங்கேருந்து தப்பிச்சிடுறா. நீ இங்கே எதுக்காக வந்திருக்கியோ எனக்கு தெரியாது. நீ இங்கே இருக்கிறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு நீ ஏதாச்சும் பண்ணேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ வந்துட்டு அவளுமே மிரட்டுறா. நானும் அதே தான் சொல்கிறேன். என்னுடைய விஷயத்தில் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க. என்னுடைய கர்மா விஷயமா நான் இங்கே பழி வாங்க தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுவும் குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு கோவமாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அவளுமே சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே நக்கலாக பார்த்துட்ருக்கா அவ. அப்புறம் அவங்களுடைய தோல் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாம்பு மாதிரி தானே இருக்காங்க. அவங்க தோல் வந்துட்டு கீழே விழுந்துட்டு எரிஞ்சிடுது. அவங்களுமே யாரா இவ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கெம் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே மாஸ்டரை பார்க்குறா. மாஸ்டர் வந்துட்டு நைட் ஃபுல்லாக கெம்முடைய கை பிடிச்சிட்டு தூங்க வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? கெம் கேட்குற, மாஸ்டர் நைட்டெல்லாம் இப்படியே தான் உட்காந்துட்டே இருந்தீங்களா? ஆமாம், என் கையை எடுத்தா நீ எந்திரிச்சிடுவல்ல, அதனால தான். அப்போ கெம்முமே சிரிக்கிறா. அப்போ மாஸ்டர் வந்துட்டு சொல்கிறா, சிரிக்க அவசியம் இல்லை. இப்போ கெம் வாயை முடிக்கிறா. சரி, ஒரு வேலை இருக்குது, ரெடி ஆகிட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவன் வந்துட்டு நேற்று நைட் நடந்ததெல்லாம் நினச்சி ஒரு ஹாப்பியாக இருக்கான். அவன் கட்டி பிடிச்சது, அவன் இவனை கட்டி பிடிச்சதெல்லாம் நினச்சிட்டு. சரி அப்படின்னு என்னவா இருக்கும்னு கெம் வந்து பார்க்குறா. அப்புறம் மாஸ்டர் வந்துட்டு சாயோஸோடைய ஆவி இருந்துச்சுல்ல, அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு சாயோஸ் கிட்ட கேட்டுட்ருக்கா, எப்படி நீ கெம்மை ஃபாலோ பண்ண அப்படின்லாம். அப்புறம் சாயோஸுமே நடந்தது எல்லாமே சொல்லிகிட்ருக்கான். கெமிக்கா இறந்ததுமே ஃபரான் பாவட் வந்துட்டு சாயோஸை திட்டிருப்பா இல்லையா? அவனுமே சோகமாயிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு அழுதுட்ருக்கான். லெட்டரெல்லாம் எழுதி வைக்கிறா. லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்த ஜென்மத்தில் ஆச்சு நான் கெமிக்காவோட சேரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவனுமே இறந்துடுறான். அப்படியே ஆவி உலகத்தில் இவனுமே என்டர் ஆகிருப்பான். அந்த பிளேஸில் தான் நான் கெமிக்காவையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த லேடி பேய் இருக்கா இல்லையா? அவளையுமே பார்த்துருப்பான். அப்போ கெமிக்காவை பார்த்து அந்த லேடி பேய் சொல்கிறா, நீ இங்கே வந்துட்டல என்கிட்ட, இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. கெமிக்கா வந்துட்டு அந்த லேடி பேயை பார்த்துட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் கிரிங் க்ராங் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லிகிட்ருக்கா. கெமிக்கா கேட்குறா, அது யார் நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு அந்த லேடி பேய் சொல்கிறா, நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்புறம் ஏன்னு அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா சாயோஸ் அங்கே இருக்கா. கையை எடு அப்படின்னு மிரட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் இந்த லேடி பேயுமே கிண்டலுக்கு அப்படியே கையை எடுக்கிறா. கிம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாயோஸ் கூப்பிடுறா. அப்புறம் கெமிக்கா கேட்குறா, உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு? ஏன் இப்படி பண்ண சாயோஸ் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்புறம் அந்த லேடி பேயும், இப்போ புரியுதா, இப்போ தெரியுதா, இப்போ வலிக்குதா உனக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. அது சரி, நீ அவளுக்காக சூசைட் பண்ணியே, உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா.
வேணும்னா நீ என்னுடைய சர்வெண்ட்டாக மாறிடு, 2 பேரும் சேர்ந்து அவளை துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை மாதிரி ஒருத்திக்கு நான் சர்வெண்ட்டாக இருக்கிறத விட நான் கெமிக்காவுக்கு ப்ரொடெக்டிவாக இருந்துகிட்டே போயிடுறேன். அதுக்கு லேடி பேய் சொல்கிறா, என்னது ப்ரொடெக்டா? அவளை நீ ப்ரொடெக்ட் பண்ண போறியா? அந்த அளவுக்கு உன்கிட்ட என்னடா சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவனுமே அவன்கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அதை வச்சுட்டு கெமிக்காவை கூட்டிகிட்டு போயிட்டா. இது எல்லாமே சாயோ சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடி பேய் பேர் ராம் ஃபியோட்னு நினைக்கிறேன், நம்ம வந்துட்டு ராம்னு வச்சுக்கலாம். அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்டுடுறான். கெம், நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கெம்மும் சொல்லிட்டு இருக்கான். என்னை இத்தனை நாளாக நீ தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சாரை பார்த்துட்டு சாயோ சொல்கிறா, பவர் இனிமேல் நீ தான் கெம்மை பார்த்துக்கணும், நீ எவ்வளோ அவன் மேலே லவ் வச்சிட்ருக்கேன்னு உனக்கே தெரியும் இல்லையா? இந்த ஜென்மம் முழுக்க நீ வந்துட்டு அவளுக்கு அன்பை காட்டு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சாயோஸ் கிளம்பிடுறான். கெம்மும் அவன் போனதுக்கப்புறம் இனிமேச்சும் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறான்.